வாசல் தான் சொல்லுங்க. நான் உடம்போட கேட்கறேன். உடம்போட நான் செய்யறது வாசல் தான் சொல்லுங்க. ஏமா கோவப்படுற? பொம்பளை எடுத்து பொறுமைக்கு சமைச்சு சொல்லி சொல்லுவாங்க. பொம்பளைக்கு கோவப்படுற எங்க பொறிக்கிறா? அதே நீ வேறமா பெண்ணாக பிறந்துட்டாக்கா எந்த விதத்திலும் பொண்ணுடைய வளர்ப்பு ஏதாவது பெற்ற தாயார் மட்டும்தான் அந்த பெண்ணுடைய வளர்ப்பை சரியாக பண்ண முடியும். பாவமுக்கு நீங்க பிறந்தாலே தாய் கடல போயிட்டாங்க. அந்த காட்டு நீதா இருக்கிற பெற்ற தாய் இருந்தா இந்த வயசுல வீட்டு செய்யணும் வரவு கையில் கூட மரியாதை நடக்கணும். எதையுமே எதிர்பார்க்காத ஒரு பெண்ணுக்கு பெருந்தகைய வளர்க்குறதுனா பெற்றெடுத்த தாய் மட்டும்தான். ஏதோ ஒண்ணு இது தாய் இல்லாத நீ ஒரு முறை சொல்லு செய்யலாம் மறுபடியும் அப்புறம் கோபப்பட்டாங்க. எங்க அந்த புள்ள வயசு ஆகுத நீ பாப்பா நீ செய்யுங்க. அது தெரியுமா எப்படி தெரியும்? கையில புத்தி கற்பூர புத்தி கடலை புத்தின்னு சொல்லுவாங்க. ஒரு முறை போட்டுக்காம அதுக்கப்புறம் பொண்ணு செய்ய அதுக்கப்புறம் கும்பிட்டு அப்படியே அவதான் போடுவாங்க யார் போடுவாங்க இதை போடுன்னு சொல்றேன். நம்ம 2 பேரும் நைட்ல போட மாட்டோம். போடமா போட மாட்டேன் போயிருவா. அது சொல்லிக்கிறேன். ஒரு சாணம் போட்டா கூட காலையில தூங்கி ஏறினோடனே முகத்தெல்லாம் கழிஞ்சு கொண்டை போட்டுக்கின்னு எதிர்க்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி மகாலட்சுமி இருப்பா. அந்த மகாலட்சுமி வீட்டுக்கு கூப்பிடணும்னா எப்படி தெரியுமா? அப்படியே முன்ன போய் மகாலட்சுமி வா மகாலட்சுமி வா மகாலட்சுமி வா இப்படிதான் போகணும். மகாலட்சுமி போ மகாலட்சுமி போ மகாலட்சுமி போ அப்படி எங்க கூடி பிடிச்சிட்டு போட்டுவான். சொல்லு அதே கோலம் போட்டு ஒரு நீ கோலம் போட்டனா வெடிக்கார 5 மணிக்கு எழுந்து முகத்தை தயிர்க்கின்னு கொஞ்சல போட்டுக்கின்னு அந்த தொலைன்னு நெக்கி போட்டுக்கின்னு காலை பிச்சுக்கின்னு கோலம் போட்டான்னா அப்படியே மாட்டை ஓட்டி மொத்த பேர் நின்று பார்த்துட்டு போவோம். அவ்வளோ அருமையா இருக்கும். நல்லா தெரியுமா? போட்டா மாட்டு ஓட்டி போறவங்க கட்டின்னு பாக்குறாங்க. இதுவே நான் 4 மணினா அளவு சேர்ந்து எழுதிட்டாரு. நீ கோலம் போற ஸ்டைல் அது ஃபுல்லா தெரியுமா? ஒரு பெண்ணா பிறந்த வீட்டை விட்டு வெளியே வரது தெரியக்கூடாது, சாயந்தரம் தெரியக்கூடாது, கோலம் போட்டு உள்ள போட்டு தெரியக்கூடாது. கூட சந்தில் பண்ணாரு வரும். அது மாதிரி நீ பேசுறதுல ஏற உடம்பே இருக்குறான். இல்லம்மா சொல்றமா அந்த மாதிரி போடணும் கோலம். நான் போடுற கோலத்தை பார்த்து அம்மா தெரிஞ்சுங்க கல்யாணம் ஆகுது பொண்ணுங்களா சின்ன சின்ன பொண்ணுங்களா கத்துக்குங்க தெரியலனா கூட வீடியோ எடுத்து வச்சுங்க. தெரிஞ்சவங்க கல்யாணம் பண்ணவங்க ஆடு அனுபவிச்சு பொண்ணுங்களா கூட பார்த்து தெரிஞ்சுங்க. என்ன பார்த்து கோலம் போடுறது எப்படி விதி மாறணும். ஏன்னா 10 நாள் திருவிழா இருக்கு. நாளைக்கு திருவிழா நான் போடுறது கோலத்தை போடுறது புள்ள காலையில நீங்க போறீங்க அம்மா போறது போட்டாக்கா வாசனை நிரம்ப இருக்கும். ஆமா நம்ம சொல்றாங்க மாரியாத்தா சொல்லாதுக்கு முன்னாடி வீட்டுல வருவா. இந்த பொங்கலுக்கு நீ கோலம் போட போற அதுல 10 பேர் தெரியுமா? அத சொல்றேமா சரி போ என்ன போல ஒரே பொம்பளை கோலம் போட முடியுமா? என் முன்னாடி நிக்க முடியுமா? ஆமா வீட்டு
வாசல்ல ஒரு இடத்துல இல்லாம நீ கோலமாவ நீ தூவி விட்ட. அந்த இடம் காலியா இருக்குதுன்னு அவன் போட்டணும். தண்ணி என்ன நியாயமா நீ சொல்லு நாயனா. தண்ணி கூட ஊற்றிட்டேன் ஒரு பொம்பளையா பொம்பளையா இருந்தா அது ஒரு தூக்கி வராது. பாரு பாருங்க நான் ஒட்ட முடிச்சு உடம்புக்குள்ள ஒட்டா சரி பெயிண்ட் அடிக்க போறேன். இன்னொரு ஒரு ஆம்பளை தொலை புரியலாம். நீ ஒட்டதான் தெரியுமா அப்ப நாயை நம்மளே செஞ்சலாம். ஒரு நாள் என்ன சித்திரவதை செய்கிறீர்களே அண்ணி, நான் பொறுக்க மாட்டேன் அண்ணி. ஏன் என்ன சித்திரவதை செய்க? ஒரு பெண்ணாக பிறந்தால் ஏன் நான் பெண்ணாக பிறக்க வேண்டும்? நான் எப்படி பேசுறேன் அப்படி பேசுறேன். நீ பேச்சு தந்ததான் வந்துச்சா? ஏய் அப்பன்னா எங்க அம்மா என்ன கேட்க ஆயாது. குஞ்சே ஆகாது, குஞ்சே ஆகாது. நாளை வச்சுட்டா ஒரு நைட்டு 100 தண்ணி செத்துட்டு வரும்.
கட்டி வச்சு மஞ்சா போடுறாங்க உப்பு போடுறாங்க ஆச்சி மிளகா தூள் போடு எதையோ நான் தண்ணி விட்டுறேன் போக முடியுமா முடியாதா முடியாது போக முடியாது மாப்பிளம் கொம்பா மனதில் மாடு வேண்டி ஓட்டும் போக முடியாது தாள் வச்சுன்னு போடுறாங்க வேற நடை மட்டும் பண்ண அவ தண்ணி எடுத்துட்டு வர போறான் அவ தண்ணி உடனே வந்து ஊத்துறாரு என்ன பாக்கவே உனக்கு எனக்கு ஆக்கல உட்காந்து சொல்றாங்க உட்காந்து சாப்பிடுறேன் சரி யாருக்கு எந்த ஒரு தீங்கு செய்யாலும் பாதையம்மா ஒரு பெண் அப்படி தாய் தந்தை அவருடைய வாழ்க்கையை நீ பெற்றெடுத்த மகன் ஒவ்வொரு நாளும் துன்பத்தில் அனுபவிக்கிறப்பா அம்மா என்னை முந்தி என் தவமிருந்து 340 வந்து வடவரையே துணை எனக்கு பத்துவா எவனோடு போராடி பெற்றெடுத்தப்பா நீ உயிரோடு இருந்திருந்த மகளை என்று ஆறுதல் உரைத்து என ஆதரிப்பார்களே இந்த தாய் தந்தைகளை பாருங்க மகளா எனது என்னை ஆதரிகள் ஐயா அம்மா
நீதி வாரி வாரி தூக்கும் நீ யாரு உனக்கு நாதி பாச வைத்தனாலே நீ பயிரை காத்த வேலி பயிரை காத்த போதும் என் படியை சுமந்த நீதி சாமி வந்து கேட்டிடுமா என் படியை தீர்த்திடுமா உனக்கு மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு நதியாரே உன்னவன் பேரே முத்துக்கு முத்தாக முத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்திரும் உனக்கு ஒன்னாக அன்பாலை வளர்ந்து வந்து உனக்கு கண்ணாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாத்தி கேட்டதன்றே ஒரு பாட்டு மனிததில்லை